இப்போ நம்ம 130,000 ஒரு பெஸ்ட்டான மொபைல் வேணும் அப்படின்னா வந்துட்டு போக்கோ F6 வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்குது. பட் இன்னும் சூப்பரான டிவைஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா OnePlus 11R. ஸோ இந்த OnePlus 11R நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து 40,000 செல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரைஸ் ட்ராப் ஆகி இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் 28,000 வந்து பார்த்து செல் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ரைஸுக்கு அதை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுதான் நமக்கு வந்து OnePlus 11R வர பாக்ஸ். ஸோ உள்ள உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மொபைல் இருக்கு. ஸோ உங்களுக்கு 100 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டைப் சி சார்ஜர் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம சாம்சங் வந்து டைப் சி டு டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல விஷயம் தான். பட் லேப்டாப்ல அந்த போர்ட் இருந்துச்சு அப்படின்னா ஓகே. நம்ம யூஸ் பண்ண எல்லா லேப்டாப்பும் வந்து பார்த்தா ஆதி காலத்து லேப்டாப்பும் யூஸ் பண்ணிருக்கோம். நம்ம கிட்ட எல்லாமே USB-A போர்ட் தான் இருக்கு. அதனால அவங்க கொடுக்குற அந்த சார்ஜரை வந்து ஜஸ்ட் சார்ஜிங் கேபிளுக்கு மட்டும் யூஸ் பண்ண முடியாது தவிர டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு நம்மளால வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புளால யூஸ் பண்ண முடியல. இந்த OnePlus 11R உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா USB-A to டைப் சி வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து கேஸ் வந்து கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் 6.7 inches full HD plus super AMOLED டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது உங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு கர்வ்டு பேனல். உங்களுக்கு வந்து பார்த்தா 120 Hz கான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்திருக்காங்க. தென் Corning Gorilla Glass 5 வந்து கொடுத்திருக்காங்க. SJ10 Plus சர்டிபிகேட் வந்து இருக்கு. பீக் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 1450 nits பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ டிஸ்ப்ளே உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்ல, ரொம்ப சூப்பரா இருக்கு. சோ உங்களுக்கு கர்வ்டு டிஸ்ப்ளேன்றனால வந்து பார்த்தா கொஞ்சம் நம்ம பத்திரமா வந்து யூஸ் பண்ணனும். சோ இதுக்கு வந்து டெம்பர் கிளாஸ் அதெல்லாம் வந்து பார்த்தா கொஞ்சம் கஷ்டம். நார்மலா ஃபிளாட் டிஸ்ப்ளே ஈஸியா கிடைக்கும். போச்சுனா கூட டப்புன்னு வந்து ஈஸியா எடுத்து போட்டு வேற போட்டிக்கலாம். பட் இந்த கர்வ் டிஸ்ப்ளே கொஞ்சம் ரிஸ்கா இருக்கும். டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. டாப் நாச்சா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பர்ஃபார்மன்ஸ். ஸோ பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் Snapdragon 8 Plus Gen 1 வந்து கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு ஸ்கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 1 மில்லியனுக்கு மேலே வந்து ஸ்கோர்ஸ் வந்து கிடைக்கும். பட் இதே பிரைஸ் ரேஞ்ச் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போக்கோ F6 வந்து இருக்கு. அதில் 8 Plus Gen 3 வந்து கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு இன்னும் வந்து இப்போ நல்ல ஒரு ஆண்ட்ராய்டு ஸ்கோர்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ உங்கள் ரெண்டில் எது வேணாலும் கண்டிப்பாக பெஸ்ட்டாக தான் இருக்கும். பட் நீங்கள் நல்ல ஒரு கேமராக இருந்தீங்கன்னா கூட கண்டிப்பாக அந்த டிவைஸ் வந்து சூஸ் பண்ணலாம். மோஸ்ட்டாக பார்த்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த டிவைஸ் வந்து ஹீட் ஆகிற மாதிரி எங்கேயுமே தெரியல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சாம்சங் தரப்புலேருந்து S21 FE இந்த பிரைஸ்க்கு உங்களுக்கு கிடைக்கும். அதில் வந்து 888 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. அது பட் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசர் தான். அந்த டிவைஸ் உங்களுக்கு வந்து கேமிங் செட் ஆகாது. ஜஸ்ட் நல்ல ஹீட்டிங் வந்து ஜாஸ்தியாவே இருக்கும். பட் இந்த Snapdragon 8 Plus Gen 1 வந்து பார்த்தா அந்த அளவுக்கு வந்து ஹீட்டிங் இஷ்யூ வந்து கிடையாது. நீங்க ஒரு கேமரா இருந்தா கூட வந்து டிவைஸ் வந்து சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸ் வந்து பார்த்தா அவுட் ஆஃப் பாக்ஸ் உங்களுக்கு வந்து Android 13 வந்து கொடுத்திருந்தாங்க. பட் இப்போ நமக்கு வந்து பார்த்தா அப்டேட் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ கரண்டா வந்து பார்த்தீங்கன்னா Oxygen OS 14 வந்து கொடுத்திருக்காங்க. Android 14 அது கூட ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த டிவைஸ் இன்னும் வாங்குனீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ஒரு 2 இயர்ஸ்க்கான சாஃப்ட்வேர் அப்டேட் வந்து கிடைக்கும். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா Android 15 வந்து கன்ஃபார்மா கிடைக்கும். Android 16 கன்ஃபார்ம் கிடைக்கும். இந்த Oxygen OS வந்து ரொம்ப பிடிக்கும். பட் எப்போ நமக்கு இந்த கலர் ஓட மிக்ஸ் பண்ணாங்களோ அப்புறம் எனக்கு வந்து அது மாதிரி இன்ட்ரெஸ்ட் சுத்தமா இல்ல. பட் நீங்க ஒரு பேசிக்கான யூஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்லாவே தான் இருக்கும். அதுவும் நல்ல அனிமேஷன் எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா அந்த Oxygen OS வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். இது நெட்வொர்க் அண்ட் கனெக்டிவிட்டி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா LPDDR5X RAM வந்து கொடுத்துருக்காங்க. UFS 3.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட் வந்து இருக்கு. உங்களுக்கு ஃபாஸ்டான ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் 11 5G பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. Wi-Fi 6 வந்து இருக்கு. Bluetooth 5.3 வந்து கொடுத்துருக்காங்க. NFC வந்து இருக்கு. என்ன இல்லைன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த டிவைஸ்ல வந்து பார்த்தா IP ரேட்டிங் வந்து மென்ஷன் பண்ண கிடையாது. அதுக்கப்புறம் வயர்லெஸ் சார்ஜிங் உங்களுக்கு வந்து பார்த்தா இல்ல. ஓகே நெக்ஸ்ட் ஒன் இந்த டிவைஸோட பிளேஸ்மெண்ட் பத்தி பார்க்கலாம். உங்களுக்கு கீழே உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் டைப் சி சார்ஜர் போட்டு வந்து இருக்கு. அதுக்கு பக்கத்தில் சிம் ஸ்லாட் வந்து இருக்கு. ஸோ இது உங்களால் வந்து 2 சிம் வந்து போட்டுக்க முடியும். மெமரி கார்டு சப்போர்ட் வந்து கிடையாது. ரைட் சைடுல உங்களுக்கு வந்து அலர்ட் ஸ்லைடர் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அது மூலமா உங்களால வந்து சைலண்ட், வைப்ரேட், ஜெனரல் அப்படி ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். OnePlus டிவைஸ்ல ஒரு ஃபேமஸான பட்டன் அந்த அலர்ட் ஸ்லைடர். அது உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இந்த டிவைஸ்ல உங்களுக்கு வந்து இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. பட் ஆனா ரொம்ப கீழ வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க. நீங்க பாத்தீங்கனாலே தெரியும். பட் ஆனா அதுவும் பெரிய பிரச்சனை இருக்காது. நீங்க யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா பழகிரும். ஏன்னா நம்ம நிறைய டிவைஸ்ல வந்து கொஞ்சம் மேல இருக்கிற மாதிரி தான் பார்த்திருக்கோம். பட் இது ரொம்ப கீழவே இருக்கு. லெஃப்ட் சைடுல உங்களுக்கு வந்து வால்யூம் பட்டன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. டாப்ல உங்களுக்கு வந்து மைக் இருக்கு. தென் உங்களுக்கு இதுல வந்து ஏர் பிளாஸ்டருக்கான சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே நெக்ஸ்ட் ஒன் கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்ல உங்களுக்கு வந்து 3 கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. மெயின் கேமரா உங்களுக்கு வந்து 15 மெகாபிக்சல். இது வந்து Sony IMX 890 சென்சார். அதுக்கப்புறம் 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுல எடுக்கிற போட்டோஸ் எல்லாமே நமக்கு வந்து ஓரளவுக்கு டீசென்ட்டா சூப்பராவே இருக்கு. சோ நமக்கு அந்த 40,000 பிரைஸ்ல கம்பேர் பண்ணும்போது வந்து ஓரளவுக்கு டீசென்ட்டா இருக்கு. ஓகே அப்படி சொல்லிருந்தாங்க. இதே நீங்க 28 வாங்கும்போது வந்து கண்டிப்பா ஒரு வேல்யூ ஃபார் மணி தான் கேமராஸ்லாம். சோ கேமராஸ் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாவே இருக்கும். வீடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு வந்து 1080p 30 fps வரைக்கும் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும். பேக்ல உங்களுக்கு வந்து 4K 60 fps வரைக்கும் நம்மளால வந்து வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும்.
ஓகே நெக்ஸ்ட் ஒன் பேட்டரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAhக்கான பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இருக்கு. ஸோ அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. 0 to 100 உங்களால் வந்து 25 மினிட்ஸ்க்குள்ளே சார்ஜ் வந்து பண்ணிக்க முடியும். ஒரு சூப்பரான விஷயம். ஸோ பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸ்க்ரீன் ஆன் டைம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 5 to 6 ஹவர்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஓகே நான் ரீசெண்டாக வந்து S21 FE வந்து வாங்கியிருந்தேன். பட் சாஃப்ட்வேர் எல்லாமே சூப்பர், கேமரா எல்லாமே சூப்பர். பட் பேட்டரி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 மணி நேரத்துல 4.5 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் நல்ல ஹெவி யூசேஜ்லாம் பண்ணீங்கன்னா. பட் இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக வந்துட்டு ஒரு 5 to 6 ஹவர்ஸ்க்கு மேலே வந்து கிடைக்கும். ஸோ பேட்டரி லைஃப் நமக்கு வந்து பிரச்சனை வந்து கிடையாது. அதுக்கப்புறம் ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த டிவைஸில் வந்து டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் டால்பி விசன் ஸோ அந்த மாதிரி வந்து எதுவுமே கிடையாது. ஃபைனலாக ப்ரைசிங் பற்றி பார்க்கலாம். இந்த டிவைஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 கலர் வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோனிக் பிளாக், கிளாட்டிக் சில்வர், அதுக்கப்புறம் சோலார் ரெட் அப்படின்னு சொல்லி 3 கலர் வேரியன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ரேம் டைப் உங்களுக்கு வந்து 2 இருக்குது. உங்களுக்கு 8GB ரேம் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து 28,000 ப்ரைஸ்க்கு வந்து சேல் பண்ணிருக்காங்க. ஸோ இதில் இன்னொரு வேரியன்ட் இருக்குது 16GB ரேம் 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் உங்களுக்கு வந்து 34,000 வந்து சேல் பண்ணுறாங்க. ஓகே ஒரு பேஸ் வேரியன்ட் 28,000 கண்டிப்பாக வந்து வேல்யூ ஃபார் மணி தான் தெரியுது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேணும், கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து போக்கோ F6 அதுவும் செக் பண்ணி பாருங்க. அது ஒரு சூப்பரான டிவைஸ் தான். ஒன் பிளஸ் கிட்ட இருந்து ஒரு டிவைஸ் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா OnePlus 11 வந்து சூஸ் பண்ணலாம். ஃபைனலாக இருக்கிற ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒன் பிளஸ் டிவைஸ். ஒன் பிளஸ்னாலே நமக்கு ஞாபகம் வரது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரீன் லைன் தான். ஸோ அது இந்த டிவைஸ்க்கு வருமா வராதான்னு சொல்லி கேட்டால் எனக்கு கரெக்டாக தெரியாது. நம்ம யூஸ் பண்ணி அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறது பொறுத்து வரலாம், வராமல் கூட போகலாம். அது உங்களோட ஓன் டிசிஷன் தான். ஸோ நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கிங்க வேணுமா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மொபைலுக்கான பெஸ்ட் பை லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்கிற கிளப் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.